காட் இஸ் குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருப்பதினால்தான் இந்த பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்கல்ல? ஆமென். அவர் நல்லவராகவும் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராகவும் இருக்கிறார், உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஸோ தேவன் நமக்கு கிருபையாக தந்த 15 சப்ஜெக்ட்ல இது எத்தனாவது சப்ஜெக்ட்? 14. ஆமா, 14வது சப்ஜெக்ட். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். மிக முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒருவருமே இதை கற்றுக்கொள்ளாமல் இல்லை. எல்லாரும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் சத்தியத்தை நாம் சரியாக அறிகிறதுனாலே, கற்றுக்கொண்டே இருக்கிறதுனால ஆமா, பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸோ இன்றைக்கு இதுல மொத்தம் நமக்கு 9 லெசன் அவுட் ஆஃப் 9 லெசன். இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு லேர்ன் த 7th லெசன். 7வது பாடத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். யாரு கொஸ்டின் வாசிக்கிறாங்க? லிதியா சிஸ்டர். ரைட், ரூத் சிஸ்டர் படிங்க. எஸ் பிரதர் பிலிப். அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். நம்முடைய புதிய மனுஷனுக்குள் இருக்கும் ஒப்பற்ற 2 தேவரக மேன்மைகள் யாவை? வெரி குட். கிறிஸ்டியன் ஜெபன் சொல்லலாம். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சகல வல்லமைகளும் எங்களுக்கு இருக்கு. வெரி குட். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? கிறிஸ்டியன் ஜெபன் சொல்லலாம். கிறிஸ்துவின் சிந்தைன்னா அவர் எங்களை எப்படி பார்க்கிறார்? ஓ வெரி குட். வேற என்ன சொல்லலாம்? யாருனாலும் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி சில வார்த்தைகள் யாராவது சொல்லலாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க சிஸ்டர். அவர் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி சிந்திப்பாரோ அதே சிந்தனை எங்களுக்குள்ள. ஓகே, அவர் எப்படி சிந்திப்பார்? ஒரு தீர்வாயிரும். தீர்வு. இல்ல, இதுதான் இது முக்கியமான பாடம். பாருங்களேன், அவர் எங்கே சென்றாலும் அங்கே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் என்னிடத்திலே தீர்வு உண்டு என்கிற சிந்தையுடையவராக இருந்தார். அதே போல அவரை பற்றி சொல்லப்பட்டுள்ள எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்கிற சிந்தையுடையவராய் இருந்தார். அதுல ஒரு தீர்க்க தரிசனம் என்ன? அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாளே உயிரோடு எழும்புவார் என்கிற சிந்தை உடையவராய் இருந்தார். மைண்ட். பவுல் அழகா சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. அன்பினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்கிற சிந்தை, மேலான சிந்தை. அந்த சிந்தைக்கு காரணம் என்ன? அவர் யார் இடத்திலிருந்து வந்தார்? பிதாவிடத்திலிருந்தும் அவர் தன்னில் மிகவும் அன்பாகவும் இருக்கிறார் என்றும் அறிந்திருந்தார். இல்ல, இதுல நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போறோம்? அந்த சிந்தை நமக்குள் இருக்கிறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல, நான் வாசிக்கிற கேள்வியையும் பதிலையும், நம்முடைய புதிய மனுஷனுக்குள் இருக்கும் ஒப்பற்ற 2 தேவரக மேன்மைகள் யாவை? பேஜ் 123ல டாப்ல இருக்கு பாருங்க. உங்களுடைய புதிய மனுஷன் மற்றும் பழைய மனுஷன் என்ற சத்தியத்தின் அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய புதிய மனுஷனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் சகல வல்லமைகளும் இருக்கின்றன.
கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற படம் நமக்குள் இருக்கிறது. இப்பொழுது நாம் அதற்கு வர்ணம் தீட்ட வேண்டும். உங்களுக்குள் புதிய மனுஷன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. உங்களுடைய ஆவி மனுஷனில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு முன் உங்களிடம் இன்னும் அதிகமான விவரங்கள் இருக்க வேண்டும். அதிலே முக்கியமான 2 விவரங்கள் என்னவென்றால், புதிய சிருஷ்டிகளாகிய நமக்கு ஏற்கனவே கிறிஸ்துவின் சிந்தை வந்துவிட்டது. கிறிஸ்துவின் சகல வல்லமைகளும் வந்துவிட்டன. கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யாதுன்னா, எந்த விதமான துர்ச்செய்தியை கேட்டாலும் அது என்ன செய்யாது, பதறாது. துர்ச்செய்தியை கேள்விப்படும் பொழுது பதறுகிறவர்களுக்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? யோசிங்க. ஆன்சர் முக்கியம் இல்லை. நீங்க யோசித்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நான் ஆன்சர் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு நாளும் மறக்காது. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களுக்கு பவுல் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். அது என்ன பெயர் என்றால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்கள். எடுக்க வேண்டாம். அது எந்த வசனம் சொல்லுகிறது? ரோமர் 12:2. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனதை புதிதாக்குங்க. இல்ல, ஐம் சோ ஹாப்பி. பாருங்க, ஆண்ட்ரூ உமக்கு இப்படி எழுதுறாரு. கிறிஸ்துவின் சிந்தை இனி நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் சகல வல்லமை இனி நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி we have got it. இல்ல, இந்த எண்ணம் நம்ம மேலோங்கணும். ஏன் அது நிலையாக நமக்குள்ள இருக்கிறது இல்லைன்னா, நம்ம அதிகமாக உலக காரியங்களிலே சிந்திக்கிறோம். இல்ல, என் ஃபியூச்சர், என் பிள்ளையுடைய ஃபியூச்சரு என்ன ஆகும், இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கும். அது தவறு அல்ல. ஆனாலும் அருமையானவர்களே, அதுதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது கேள்வி போயிடலாம் பிரதர். முழுமையாக ரட்சிக்கப்பட்டுள்ள நம் ஆவி எப்படி இருக்கிறது என்பதை எப்படி காணலாம்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் சென்று தேவன் நம்மை குறித்து என்ன சொல்றார் என்று பார்க்க வேண்டும். வெரி குட். அதை நான் வாசிக்கிறேன். பேஜ் 125 இருக்கு பாருங்க. முழுமையான ரட்சிக்கப்பட்டுள்ள நம் ஆவி எப்படி இருக்கிறது என்பதை எப்படி காணலாம். அடியிலிருந்து 3 லைன் பாருங்க. நம் ஆவி எப்படி இருக்குது என்பதை நாம் பார்க்க விரும்பினால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சென்று தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். நாம் அதை உணர்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை குறித்து சொல்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம் என்று நாம் நம்ப வேண்டும், நம்ப முடியும். நம்பிக்கொண்டு இருக்கிறோம். தேவர்களாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள், பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தாவீதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லைன்னா, சபையில போய் துர்ச்செய்தியை கேட்க வேண்டிய வாய்ப்பு இல்லைல்ல, குற்ற உணர்வோடு வாழ வேண்டியதில்லை. ஆகையினால அந்த யுத்த களத்துல அவனால ஸ்ட்ராங்கா நிற்க முடிஞ்சது பாருங்க. அப்போ துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அருமையானவர்களே, இல்லையா, நம்முடைய விசுவாசத்தை ஸ்பாயில் பண்ணுகிற உலக செய்தியே நம்ம கேட்க வேண்டாம். பிரசங்கங்களும் நாம கேட்க வேண்டாம். ஏனென்றால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இல்லைன்னா இப்படி ஆழமா நம்மை தேவன் நடத்தி கொண்டு செல்ல மாட்டார். 3வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகள் அவர் தங்களுக்குள் வைத்துள்ள மிக சிறந்த வாழ்வை இழந்துவிட காரணம் என்ன? சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உண்டான புதிய வல்லமையின்படி நடந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய பழைய வல்லமையின்படியே நடந்து கொள்வதே.
வெரி Page குட். 127, எஸ் second சிஸ்டர். page. பரவாயில்ல, எல்லாரும் டு த பாயிண்ட் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன் ஆமென். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமா. ஸோ அந்த புக்கை நீங்க படிக்கும்போது ஒரு சின்ன ஜெபத்தோடு படிங்க. நான் இன்னும் உண்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நான் உம்முடைய பிரசன்னத்துக்கு உண்மை அறிகிற அறிவுக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்க இன்னும் ஒரு உற்சாகமாக இதை ஆயத்தப்படுத்துங்கள். வெரி குட். பாருங்கள், 3வது கேள்வி, பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகள் அவர் தங்களுக்கு வைத்துள்ள மிக சிறந்த வாழ்வை இழந்துவிட காரணம் என்ன? பேஜ் 127ல 3rd paragraph பாட்டம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு உண்டான புதிய வல்லமையின்படி நடந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய பழைய வல்லமையின்படியே நடந்து கொள்கிறார்கள். இந்த இடத்தில் தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிக சிறந்ததை இழந்து விடுகிறார்கள். அந்த பேராகிராஃப் முழுவதும் நான் வாசிக்கிறேன். பேஜ் 127, 3rd paragraph. ஒரு நபர் தன் வாழ்க்கையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் ஒரு உருமாற்றம் நடக்கின்றது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. உருமாற்றம் வந்துட்டு, புது சிருஷ்டி ஆயிட்டோம். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் யோசித்து பாருங்க. ஓ, இப்படி தேவன் நம்ம நேசிக்கிறாரா, ரொம்ப பரவசமா இருந்தோம். அப்புறம் சபைக்கு போனோம். என்ன சொல்லிட்டாங்க? நிறைய கண்டிஷன் போட்டாங்க. சுயநீதியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சரியில்லை, பத்தாது, இப்படி சொல்லி நம்முடைய உற்சாகத்தை குறைத்து விட்டார்கள். தேவன் நமக்கு திரும்பவும் நாம் இழந்து போன உற்சாகத்தை தந்து விட்டார். நான் திரும்ப வாசிக்கிறேன். ஒரு நபர் தன் வாழ்க்கையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் ஒரு உருமாற்றம் நடக்கின்றது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை தங்கள் மனங்களில் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் வெகு சிலர் தான் மெய்யாகவே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலையும் சரியான படத்தையும் தங்கள் மனதில் பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களிடம் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் யார் என்பதை குறித்த சரியான தகவல் இல்லை. எனவே அவர்களிடம் இருக்கும் தகவலின்படியே அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பழைய மனுஷனைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு உண்டான புதிய வல்லமையின்படி நடந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய பழைய வல்லமையின்படியே நடந்து கொள்ளுகிறார்கள். இந்த இடத்தில் தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிக சிறந்ததை இழந்து விடுகிறார்கள். சோ கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிற புதிய வல்லமையின்படியே நாம நடந்து கொள்ள இன்னும் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாலேஜ் உள்ளவங்க துர்ச்செய்தியை கேட்கும்போது பதற மாட்டார்கள். டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்கும்போது பதற மாட்டாங்க. ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனா பதஷ்டம் இல்லாம பீஸ்ஃபுல்லா, அது ஒரு திகைப்பை உண்டாக்காது. அருமையானவர்களே, நாம டாக்டர்கிட்ட போறது பாவம் இல்லை, மெடிசன் எடுக்கிறது பாவம் இல்லை, சர்ஜரி பண்றது பாவம் இல்லை. இப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது, அதான் கேள்வி. எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். எந்த 2 தவறான உணர்வுகள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் தேவ பிள்ளைகளையும் முடக்கி விடுகின்றன? எஸ், வெரி குட் சிஸ்டர் லிதியா. தாங்கள் பலவீனர்கள், ஆ, திராணி இல்லாதவர்கள் என்று. வெரி குட். அப்படிதான் ஆன்சர். எல்லாரும் தேறிட்டீங்க. இப்படி தெளிவான குறிப்பிட்ட அந்த ஷார்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறவங்க தான் அவர்களுக்கு இந்த வார்த்தை மாம்சமாயிருக்கு. வெரி குட். கர்த்தர் நம்மை அழகாக நடத்துகிறார் பாருங்க. ஐ எம் சோ ஹாப்பி. எந்த 2 தவறான உணர்வுகள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் தேவ பிள்ளைகளையும் முடக்கி விடுகின்றன? பேஜ் 127, 4th paragraph. பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடத்தில் சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களை பலவீனர்களாக உணர்கிறார்கள். அதற்குரிய திராணி தங்களிடம் இல்லை என்று அவர்கள் உணர்கிறார்கள். விசுவாசம், வல்லமை, இன்னும் எல்லா
வகையான ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற பல கிறிஸ்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியம் என்னவென்றால் அதெல்லாம் அவர்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது என்பதுதான். எல்லா விசுவாசிக்குள்ளும் அவைகள் இருக்கின்றன. ஒரு நிமிடம் பொறுங்கள். என்னிடம் இவைகள் எல்லாம் இல்லை என்பது எனக்கு தெரியும். காரணம், நான் இவைகளை உணரவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதோடு தான் இது சம்பந்தப்பட்டு இருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரிந்த, இதை பற்றி நம்ம விளக்க வேண்டியதில்லை. நம்ம அதை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போகலாம். பரலோகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் சந்திக்கும் ஒரு அதிர்ச்சி என்ன? மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. ஷார்டஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. அவைக்குள்ள இருக்கிற பூமியில இருக்கிற அளவு விசுவாசம் தான் பரலோகத்திலும் இருக்குன்றதை கண்டுபிடிக்க தவறி விட்டார்கள். வெரி குட். பரலோகத்துல போன பிறகு இருக்கிற விசுவாசம் பூமியில இருக்கும் பொழுதே இருந்தது என்பதை அங்கே வந்த பிறகு அறியும் பொழுது பெரிய அதிர்ச்சி அடைவார்கள். பேஜ் 128 டாப்ல பாருங்க. ஓ தேவனே, தயவு செய்து எனக்கு விசுவாசம் தாரும் என்று தேவனை நோக்கி கெஞ்சுகிறவர்கள் அவர்கள் பரலோகம் செல்லும் போது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நேரத்தில் அவரிடம் எவ்வளவு விசுவாசம் இருந்ததோ அதே அளவு விசுவாசம் அவரிடம் இருந்தது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது முற்றிலும் அதிர்ச்சி அடைய போகிறார்கள். ஒரு அற்புதம் செய்வதற்கு என்ன 2 வேணும்? ஒரு அற்புதம் செய்யறதுக்கு 2 வேணும். சொல்லுங்க. விசுவாசம், வல்லமை. வெரி குட். இரண்டுமே நமக்கு எந்த அளவு இருக்கிறது? யாருக்கு இருந்த அளவு நமக்கு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்ததோ அந்த பூமியில இருக்கும் பொழுது 3.5 ஆண்டு காலங்கள் அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்ததோ அதுவும் அவருக்கு எவ்வளவு வல்லமை இருந்ததோ ரெண்டுமே நமக்கு ஃபுல்லா இருக்கு. இப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே உணர்ந்தோம். சூப்பர்மேனா ஃபீல் பண்ணோம் இல்ல? உடனே இப்படிப்பட்ட நம்ம வகுப்பு மாதிரி வகுப்புல வந்து சேர்ந்துட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டுறாங்க பாருங்க. இப்போ மதுரையில ஒரு டாக்டர், அவங்க வீட்டுல அவங்க மட்டும்தான் இப்போதான் 1 மாசத்துக்கு முன்னாடிதான் ரட்சிக்கப்பட்டு, இந்த 1 மாசத்துல நம்ம செய்தி ஒரு 50 செய்தி கேட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கே போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய கேட்குறாங்க. புக்கு 20 புக்கு வாங்கிட்டாங்க. போதுமா, வேற என்ன வேணும்? நம்ம செய்தியை கேட்குறாங்க பாருங்க. சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது என்று நான் அடிக்கடி அதான் சொல்றேன். அழகா எழுதியிருக்காருல, பரலோகத்துக்கு போன உடனே நிறைய அதிர்ச்சி இருக்கு. அதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இதே அளவு ஃபெய்த் நான் அங்கே இருக்கும்போதே இருந்திருக்கேன், இதே அளவு சூப்பர் நேச்சுரல் பவர் அங்கே இருக்கும்போதே இருந்திருக்கு. அது பெரிய ஷாக்கா இருக்குன்னு எழுதியிருக்கிறாரு. தேங்க் காட் ஃபார் 21st century பால் ஆண்ட்ரூ மக். ஐ திங்க் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அவருடைய புஸ்தகங்களை நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம் இல்ல? ஆமா, தேவனுடைய ஆவியானவர் இன்னொன்றையும் சொல்றார். ஆமா, பவுலை விட ஆண்ட்ரூ மக்கை விட உங்களில் எல்லாருக்கும் இன்னும் பிரமிக்கத்தக்க வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. யாரெல்லாம் இதை சீரியஸா எடுக்கிறீங்களோ தயவு செய்து எல்லாரும் புக்கை எழுதுங்க, கிறுக்கி போடுங்க. சும்மா உங்களுக்கு வர்ற வெளிப்பாடுகளை கிறுக்கி போட்டே இருங்க. அது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு புக் ஆயிரும். நீங்க செய்யாட்டாலும் யாராவது வந்து செய்யாங்க. ஐயோ இவ்வளவு நல்ல மேட்டர் இருக்கல்ல. போன வாரம் மதுரையில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். நம்ம செய்தி 7 செய்திகளை ஒரு புக்காவே போட்டு கொடுத்துட்டார். இறையரசின் 7 ரகசியங்கள். சோ அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதுல மிக உன்னதமான ஆசீர்வாதங்களிலே பிரதான ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு நேரடியாக கொடுக்கிற ரெவலேஷன். அதனால நீங்க கண்டிப்பா எழுதுங்க. பெர்ஃபெக்டா எழுதணும்னு நினைக்காதீங்க. எழுதுற ஹேபிட் உள்ளவங்க பெர்ஃபெக்டாகவே எழுதிருங்க. ஒவ்வொரு வெளிப்பாடையும் வைத்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் செய்தி எடுத்துடலாம். வெரி குட். எஸ் பிரதர், கொஸ்டின் 6 போயிடும்.
ஒரு தேவ பிள்ளை விரக்தியையும் பரிதாபமான ஏமாற்றத்தையும் அடைய காரணம் என்ன? Yes, Brother Joyce, Philip, can you share? Brother Philip, They can you don't share know. it? Yes, brother. They don't know who they are in Christ. Yeah, exactly. Very good. Yeah, they don't know who they are in Christ. Very good. கரெக்டான ஆன்சர் பாருங்களேன். பேஜ் 129ல மிடில் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் இல்ல ஒரு விரக்தியை தான் அடையும். நீங்கள் உங்களுடைய பழைய மனுஷனை போலவே வாழும்படி முயற்சிப்பீர்கள். அதனால் நீங்கள் விரக்தி அடைய போகிறீர்கள். பரிதாபமான விதத்தில் ஏமாற்றம் அடைவீர்கள். உங்களுக்குள் புதிய மனுஷன் இருக்கிறான். நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்குள் இருக்கும் வல்லமையையும் நீங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த வகுப்புல இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமா, ரொம்ப சிம்பிள். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நீங்க அந்த மேட்ரு சொல்லக்கூடாது. வசன நம்பர் யாராவது சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் மேட்ரே சொல்லக்கூடாது. இந்தந்த வசனத்துல எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சொல்லி இருக்குன்னு யார் சொல்றீங்க? ரோமர் 8:30. வெரி குட். ரோமர் 8:30. யோவான் வெரி குட். 10:34. வெரி குட். 10:14. வெரி குட். 100 வசனம் எடுக்கலாம். ஒன்று முக்கியமான கொரிந்தியர் வசனங்கள் எல்லாம் நீங்க மனசுல ஏத்திட்டீங்க பாருங்க. So I think I am a successful teacher. வெரி குட். வெரி குட். இன்னும் நிறைய வசனம் சொல்லலாம் பாருங்களேன். ஜீசஸ் நம்மை பற்றி சொன்ன வசனங்கள்லாம் இதுல சேர்த்துடலாம். யோவான் 14:12 நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் தேவர்கள். அப்புறம் 7:38 ஆஃப் ஜான் அது என்ன சொல்லுது? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சோ இந்த நாலேஜ்ல நீங்க இல்லைன்னா லைஃப் என்ன ஆயிரும்? பரிதாபமா ஆயிரும், விரக்தி அடைஞ்சிரும். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் படிச்சோமா? ஓகே, வெரி குட். எஸ் படிச்சு. ஆமா, என்ன கேட்டா நீங்க இப்போ திரும்ப ஒரு முறை நீங்க படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். அது ஒரு ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஸோ விரக்தி, பரிதாபமான நிலை, ஏமாற்றம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், டிப்ரெஷனு, இவைகளிலிருந்து வெளியே வர நாம் எதை தியானிக்க வேண்டும்? நாங்கள் சொல்லுங்க ஆவி சிஸ்டர். மனிதன்ல எப்படி இருக்கிறோம் தியானிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. செழிப்பா இருக்கிறோம், வல்லமையானவர்களா இருக்கிறோம், இன்னும் சரியா ஆன்சர் வரல. இன்னும் சரியான ஆன்சர் சொல்லுங்க. தேவ வசனத்தை தியானிக்கணும். இல்ல, இன்னும் எல்லா ஆன்சரும் கரெக்டா. இன்னும் பெர்ஃபெக்ட் ஆன்சர் வரல. இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறோம். அவருக்கு மேலான காரியங்களை செய்வோம். நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். நாங்கள் சொன்னபடி எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம தியானிச்சதுல இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு இருந்து ஜீவ ஊற்றி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம சிந்திக்கணும்ல. ஆமா, 8:30. கிறிஸ்துவுக்குள் நாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? இன்னும் நிறைய அதை சொல்லலாம் பாருங்க. நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட வீட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நாம் யார்? அவரோடு கூட வீட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம்.
கர்த்தர் நல்லவர் அருமையானவர்களே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இதுவரைக்கும் சொல்லாத யாராவது வெளிப்பாடு இருந்தா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இல்ல, நாங்க தெரியாத ஆளுகை ஏதாவது வெளிப்பாடு இருந்தா செய்பவர்கள். ஆளுகை ஆளுகை செய்கிறவர்கள். வெரி குட். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்னா பரலோக நம்பிக்கைக்கு உரியவர்களா இருக்கிறோம் இல்லையா? தேவன் என்ன நம்புறாரு? பிதாவாகிய தேவன் என்ன நம்புகிறாரு? முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை பூமியில செய்தாரோ அதை 21வது நூற்றாண்டிலே நாம் செய்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஒப்பானவன் யார்? எங்களை நோக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்க. அநேக காரியங்களை பாருங்க, இயேசு கிறிஸ்து சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாருல்ல. நீங்க உலகத்துக்கு உப்பா இருங்கள்னு சொல்லல. இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள், தேவர்களாக இருக்கிறீர்கள், நான் செய்ததை செய்து அதை விட பெரிய கிரியைகளை செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள், 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 இருக்கிறீர்கள். அப்போ இதை வைத்தே நீங்க என்ன செய்யணும்? உங்க நோட்டுல ஒரு பேஜ் எழுதி டிடிபி சென்டர்ல போய் அதை பிரிண்ட் போட்டு உங்க பெட்ரூம்ல ஒட்டணும். நான் என்னவாக இருக்கிறேன், என் வேதம் என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். தேவ வசனம் என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லுகிற இப்படிப்பட்ட சிந்தையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறோம். நீங்க இதை தியானிக்க தியானிக்க அவர் மேல அன்பு பெருகுது. அவரோடு ஒரு க்ளோஸ்னஸ்ல நம்ம வந்துடுறோம். அவருடைய ஐக்கியத்துல நம்ம இன்னும் நெருங்கி வந்துடுறோம். இந்த மேலான ஸ்டேட்டஸ், இந்த மேலான உறவை நாம் என்ஜாய் பண்ண நீங்கள் அறியாமலேயே நிறைய காரியங்கள் செட்ரைட் ஆயிடும். உங்க பிள்ளைகளை குறித்து சில காரியங்களுக்காக நீங்க கலங்கி இருப்பீங்க, பரிதபிச்சிருப்பீங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இதையே நீங்க சிந்திப்பீர்கள் என்றால் ஒரு 6 மாசம் 1 இயர்ல ஆச்சரியமான மாற்றங்கள் வந்துவிடும். ஏன்னா அப்படிதான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நல்லா செய்றீங்க, நல்ல டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்றீங்க. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்றால் இப்படி சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லலாம். அவரை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே இருக்க டைம் எடுங்க. எப்படியாவது கடகடனே 1 ஹவர்ல இதை முடிச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போகணும். அது ஒரு ஆட்டிடியூடு. ஆனால் அதை விட நல்ல நேரம் எடுத்து நல்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்பதாகவே அண்டர்லைன் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு இல்லையா, நம்ம 10 கொஸ்டின்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அது உங்களுக்கு என்ன தரும் என்றால் விரக்தியை தருவதற்கு பதிலாக குதூகலத்தை தருகிறது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சிந்திச்சுட்டே இருந்திருப்பாரு. பவுல் அப்போஸ்தலன் எதெல்லாம் சிந்திச்சுட்டே இருந்திருப்பாரு. எலிசா எதெல்லாம் இதை மட்டுமே சிந்திச்சு இருந்திருப்பாரு. இந்த ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட். சங்கீதக்காரன் அவன் அந்த சூழ்நிலையில் அப்படி இருந்திருக்கிறானே இல்ல. பைபிள் இல்ல, ஆனா அந்த ஃபெலோஷிப்பை என்ஜாய் பண்ணியிருக்கான் பாருங்க. நன்மையும் கிருபையும் தானாகவே அவனை தேடி வந்து விட்டது. அவனாலே அப்படி இருக்க முடியும் என்றால் நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத முதல் நூற்றாண்டிலே பவுலு, பேதுரு போன்றவர்கள், யோவான் போன்றவர்கள் அந்த ஃபெலோஷிப்ல ஆழமாக இருக்க முடிந்தது என்றால் நான் என்ன சேலஞ்ச் பண்றேன்னா அதுக்கு ஃபோக்கஸ்ட் ஆயிடுவோங்கிறேன். எது நடக்குதோ இல்லையோ நான் தேவனோடு சஞ்சரிப்பேன், நான் தேவனை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பேன், அவருடைய சிந்தையினால் நிறைந்திருப்பேன் இல்ல. அப்பொழுது என்ன நடக்காதுன்னா விரக்தியோ பரிதாபமான ஏமாற்றமோ நம்ம வாழ்க்கையில வரவே வராது. என்ன வந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். என்ன வந்தாலும் நான் அவரை தியானிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன வந்தாலும் என்ன நான் செய்து கொண்டிருந்தாலும் அவர் எனக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர் அருமையானவர்களே. ஆமா, நிறைய பேர் விரக்தி பயத்துல இருந்துலாம் வெளியே வந்துட்டோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
ஆமா, இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதிக நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். 7வது கொஸ்டின் போயிடலாம். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? 4 எழுதுக. மேம் சிஸ்டரா? பவானியும் இருக்கிறா பாஸ்டர். ஓகே, பவானி சிஸ்டர் சொல்லுங்க. வல்லமை உள்ளவர்களாய், வெரி செழிப்புள்ளவர்களாய், குட், வெரி குட், ஆரோக்கியமானவர்களாய், வெரி குட், ஞானம் உள்ளவர்களாய். வெரி குட். ஆமா, சரியான பதில் சொன்னீங்க சிஸ்டர். பேஜ் 131 இருக்கு. கேள்வி என்னவென்றால், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? 4 எழுதுக. செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் விசுவாச பிரமாணத்தின்படி செயல்படும் போது தேவன் உங்களை பார்க்கிற விதமாய்: 1, அவருக்குள் வல்லமை உள்ளவர்களாய்; 2, அவருக்குள் செழிப்பானவர்களாய்; 3, ஆரோக்கியமானவர்களாய்; 4, ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதையே விசுவாச பிரமாணம் உருவாக்கி உங்களுக்கு தந்துரும். எஸ்தருடைய பாஷையில சொல்லணும்னா, எனக்கு தராட்டாலும் பரவாயில்லைங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய பாஷை என்னது? எரிந்த நாங்கள் நெருப்பு சூளைக்குள்ளே சாம்பலாய் போனாலும் பரவாயில்லை, காப்பாற்றினாலும் இல்ல, அவங்க பரவாயில்ல, காப்பாற்றாவிட்டாலும் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி. லேலுயா. யோபு என்ன சொல்றான்? அவர் என்னை நன்மையை கண்ட நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி. 3 இடத்துல பாருங்க, தேவன் ஒருவரையும் கொண்டு போட இடம் கொடுக்கல. லேலுயா. ஆமென். ஓகே, இதுல பாருங்க, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால் வல்லமை உள்ளவர்களாய் பார்க்கிறார். எந்த அளவு வல்லமை உள்ளவர்களாய் பார்க்கிறார்? என்னை போல அவரெல்லாம் பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர்களாய் நம்மை பார்க்கிறார். எந்த அளவுக்கு செழிப்பானவர்களாய் பார்க்கிறார் நம்மை? பரலோகத்துல மகிமை பரலோகத்துல இருக்கிற செழிப்பை விட உங்களை இன்னும் செழிப்பாக ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத அளவுக்கு செழிப்பானவர்களாய் நம்மை பார்க்கிறார். எந்த அளவுக்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நம்மை பார்க்கிறார்? மான் கால்களை போலவும் வெரி குட். ஒரு பாயிண்ட் வேற. நீடித்த நாட்களாக முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிற மாதிரி பார்க்கிறாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உடவர்களாய் பார்க்கிறார். அடுத்தது, எந்த அளவு ஞானம் உள்ளவர்களாய் பார்க்கிறார்? இயேசுவையே நமக்கு வெரி குட். ஆமா, அப்படிதான் நம்ம பார்க்கணும்ல. அதான நிஜம், அருமையானவர்களே. அப்போ இயேசுவை போல ஞானம் உள்ளவர்களாய், இயேசுவே நமக்கு ஞானமாய் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க முடியும் இல்ல? எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். கனடாவில் நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு மந்திரி ஆக முடியும். ஆமா, அதை பொறுப்பேற்க முடியும் இல்ல? இயேசுவே ஞானம். சரி, இயேசுவே ஞானம் என்பது மாத்திரமல்ல, இயேசுவே எல்லாம். அந்த பாட்டை எழுதுனவங்களுக்கு அது புரிஞ்சுதான் எழுதுனாங்க. அது இங்கிலீஷ்ல இருந்திருக்குல்ல, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எவ்வளவு பெரிய 2 அடி, ரொம்ப அருமையான லைன் பாருங்க. சோ நம்மிடத்திலே குறை ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமா, பிலிப்பு பிரதர் இப்போ ஒரு பெரிய பிசினஸே ஆரம்பிக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா ரிசோர்ஸாக தேவனே இருக்கிறார். இயேசுவையே நமக்கு ரிசோர்ஸா கொடுத்துட்டாருல்ல. ஆமென். உங்கள் ஞானத்தை பார்க்க யார் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை தேடி யார் வருவாங்களா? ராஜாக்கள் நடந்து வருவார்களாம், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி.
ஏனென்றால் இயேசுவாகிய ஞானம். ஆமே. ஓகே, 8வது கொஸ்டின் போயிடலாம். நமக்குள் இருக்கும் ஒன்று நித்தியத்திலும் அப்படியே மாறாமல் இருக்கும். அது என்ன? ஏன் அது மேலும் மேம்பட வேண்டியது இல்லை? யார் சொல்லணும் சிஸ்டர்? பமாமா. எஸ் பாஸ்டர் பாமா. எஸ் சிஸ்டர் பமாம் சொல்லுங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எங்கள் ஆவியில ரட்சிப்பு முழுமையாக இருக்கிறது. வெரி குட். நீதியிலும் ஏன் அது பரலோகத்து போன பிறகும் மேம்பட வேண்டியதில்லை? 100% பரிபூரணமா இருக்கிறது. அதாவது நமக்குள் இருக்கும் ஒன்று, அது என்னது? நம்முடைய ஆவி நித்தியத்திலும் அப்படியே மாறாமல் இருக்கும். அது ஏன் மேம்பட வேண்டியதில்லைன்னா இப்பொழுதே மேம்பட்டு தான் இருக்கு. பேஜ் 134 பாருங்க, செகண்ட் பேராகிராஃப். நம் மறுபடியும் பிறந்த ஆவியில் சகலமும் இருக்கிறது, அது ஒருபோதும் மாறாது. அந்த ஆவியில் என்கிறத ரவுண்டு போட்டு வைக்கணும்ல. நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் சகலமும் இருக்கிறது, அது ஒருபோதும் மாறாது. இந்த கணத்தில், அதாவது இந்த நேரத்தில் நமக்குள் இருக்கும் இதே ஆவியோடு தான் நாம் நித்தியத்திலும் இருப்போம். நாம் கர்த்தரிடம் செல்லும் போது நம் ஆவி இன்னும் மேலான ஒரு நிலையை அடைய போவதில்லை. நாம் திரும்பவும் மாற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கணத்தில், இந்த நேரத்தில் நாம் பூரணர்களாய் இருக்கிறோம். இதே நிலையில் தான் நித்தியத்திலும் நாம் இருப்போம். அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களா, ஆண்டவருக்கு நன்றி. இமேஜின் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ எங்களை முற்றிலுமாக, எங்களுடைய ஆவி மனுஷனை you have been made perfectly perfected. We thank you for that great blessing, our master. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை பரிபூர்ணப்படுத்தினவரே நன்றி. இதை குறித்து இன்னும் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவர். இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இந்த நிஜத்தை, இந்த சத்தியத்தை நாங்கள் அநேகருக்கு கற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க ஆண்டவர். இயேசுவே ஞானமாய் இருக்கிறதுனால அந்த தைரியத்தோடு, விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க, ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பையும் தைரியத்தையும் கொடுத்தருள்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எஸ் பிரதர். நம்முடைய உணர்வுகள் எதை பின்பற்றும்? கீழே இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்க. திரவியா சிஸ்டர் சொல்லலாம். சலமி சொல்லுங்க. வெரி குட். உங்கள் உணர்வுகள் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை பின்பற்றும். கரெக்டா சொல்றீங்க. இப்ப நம்ம இன்னைக்கு இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நம்ம எதை சிந்திக்கிறோம்? அதைதான் நம்ம உணர்வு பின்பற்று. பாருங்க, நான் பேசுறேன், நான் பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க. ஆமா, இயேசுவே எனக்கு ஞானமா இருக்கிறாரு, அப்ப நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதான் உணர்வு இல்ல? ஏன் அதை சிந்திக்கிறோம்? தோல்வியே சிந்தித்து கொண்டிருந்தாதான் தோல்வி வருது. தோல்வியின் மத்தியிலும் வெற்றியை சிந்திக்க முடியும். சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இருக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை போல சிந்திக்க முடியும். ஒரு இக்கட்டான பாதையில போறீங்கன்னு வைங்களேன், எதனால, எந்த நாலேஜ் கிறிஸ்துவை போல சிந்திக்க வைக்கும் தெரியுமா? அந்த நாலேஜ்ல தான் பவுல் ஆபரேட் பண்ணான். பாம்பு கடிக்குதே கவலைப்படல, கப்பல் சேதம் உண்டாகுது, அவனுடைய குதூகலத்தை திருட முடியல, சிறைச்சாலைக்குள்ளே அவன் குதூகலத்தை திருட முடியல. ஏன் என்று அவனே அதுக்கு காரணம் சொல்றான். யாராவது சொல்ல முடியுமா?
என்னை பலப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஓகே, உண்டு. பரவாயில்ல, அப்படி சொல்லுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது. அவர் என்ன சொல்றாரு? எல்லாமே எல்லாமே நன்மைக்கு நன்மைக்கு ஏதுவாகவே ஏதுவா தான் நடக்கும். நடக்கு தெரியும். எந்த சூழ்நிலையும் இந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஆமென். யோசேப்புக்கு அது வேலை செய்தது. ஏன்? சொப்பனம் கண்டுட்டான். சொப்பனத்தை தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். கண்டிப்பா சரியான நேரத்துல நிறைவேற்றுவார். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்னை பணிந்து கொள்ளுவார்கள். இந்த நாலேஜ் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக. உங்களுக்குமே சொல்லுங்க, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கு. எல்லாமே நன்மைக்கு. தைரியமா இதை ஏற்றுக்கொள்ளுங்க. பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், ரொம்ப மோசமாயிட்டாங்க. 4th ஸ்டேஜ் நத்திங் டூயிங், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. நீங்க இந்த வெளிச்சத்துல வந்துட்டீங்கன்னா அருமையானவர்களே, நீங்க பதஷ்டப்படவே முடியாது. அது எல்லாராலும் முடியும், நம்மால் தான் முடியும். ஏனென்றால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. சிலுவையில இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்திற்காக சந்தோஷப்பட்டாராம். எதற்காக சொல்லுங்க? தனக்கு ஆத்துமாக்களுக்காக. வெரி குட். பாருங்க, நம்ம எல்லாரையும் அவர் சிலுவையிலே பார்த்துட்டாராம். இதனால சந்தோஷமா இருந்தாராம். ஏன்? நன்மைக்கு ஏதுவாக. இதுல ஒரு ரொம்ப ரியலுங்க. நான் என்ன சொல்றேன், ஒஸ்டே நடக்கட்டுமே, அதுலயும் பெரிய நன்மை வச்சிருப்பாரு அருமையானவர்களே. சோ உங்கள் உணர்வுகள் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதையே தான் பின்பற்றும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதையே அடைவீர்கள். வெரி குட். அந்த சாப்டர், அந்த பேராகிராஃப் வாஸ்தனா தெரியல, 139ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. கேள்வி என்ன? நம்முடைய உணர்வுகள் எதை பின்பற்றும்? நீங்கள் உங்கள் மனதை மறுரூபமாக்குவீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகள் உங்களுடைய சிந்தித்தலை பின்பற்றும். அவை உங்கள் ஆவியை பின்பற்றுவதில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசத்தினால் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய மாறாத சத்தியமாய் அதை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் உணர்வுகள் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அல்லது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பின்பற்றும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, உங்களிடம் ஒரு வல்லமையும் இல்லை என்றே நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் பிறகு உங்கள் உணர்வுகளும் அதை பிரதிபலிக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து அந்த சத்தியத்தின்படி உங்கள் மனதை புதுப்பிப்பீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகளும் அதோடு ஒத்து சேர்ந்து செல்ல ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நம்மை போல பாக்கியவான்கள் ஒருவரும் இல்லைல்ல. ஆமா, உங்களுக்கு 15 புக்கு எல்லாரும் வாங்கிட்டீங்க. வாழ்நாள் முழுவதும் திருப்பி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் அறிகிறீர்களோ அறியலையோ, நான் அறிகிறேன். சிலர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள போறீங்க. நீங்களும் சந்ததியும் இது பெரிய ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அது ஐஸ்வர்யமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். அது நம்மை அறியாமலே நடந்துவிடும். 10வது கேள்வி போயிடலாம் பிரதர். மறுபடியும் பிறந்த நாள் முதல் இன்றும் என்றுமாய் தேவன் நம்மை எப்படி மாற்றி விட்டார்? 4 எழுதுக. நான் சொல்றேன். சொல்லாதவங்க பேர் சொல்லி சொல்லிருங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே சிஸ்டர் போங்க. ஓகே. கிறிஸ்துக்குள் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம், தேவனுடைய நீதியாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆவிக்குரிய விதத்தில் பூரணமாயும் தூய்மை உள்ளவர்களும் பரிசுத்தவர்களாயும் இருக்கிறோம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க பேர் என்ன? ரஞ்சினி. வெரி குட். இந்த வாய்ஸ் கேட்காத வாய்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க சிஸ்டர்.
3 தான் இதுல இருக்கு, நீங்க 4ஐயும் சேர்த்து சொல்லிட்டீங்க. வெரி குட். பாருங்க, மறுபடியும் பிறந்த நாள் முதல் இன்றும் என்றுமாய் தேவன் நம்மை எப்படி மாற்றி விட்டார். 4 எழுதுக. பேஜ் 144, கடைசி பேராகிராஃப். ஆகையால் நீங்கள் சரீர பிரகாரமாகவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ எப்படி உணர்ந்தாலும் அது ஒரு நல்ல பாருங்க, முக்கியமான பாருங்க, என்ன உணர்ந்தாலும் உணராட்டாலும் அது டசன்ட் மேட்டர். நீங்கள் நீதிமான்களாகத்தான் இருக்கிறீர்கள். வெரி குட். 1, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகவே இருக்கிறீர்கள். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீதிமான்களாக இருக்கிறோம். 2வது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். 3வது பூரணமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இல்ல, தூய்மையானவர்கள், பரிசுத்தம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. இன்றும் என்றுமாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள். அவர் இருக்கிற பிரகாரமாகவே எப்பொழுது இவ்வுலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மேட்டர் சபைக்கு தெரியல பாருங்க. என்னவா இருக்கிறோம்? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவர் அநேக ஊழியர்களுடைய மனக்கண்களே குருடாக்கிட்டான். ஏன்னா யாரு ஊழியத்துக்கு வராங்க பாருங்களா, பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் வராங்க. அவங்க அப்பாட்ட தான் கத்துக்கிறாங்க. யாரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சாங்க? இந்த சத்தியத்தை எல்லாம் தெரியாதவர்கள் தான் வேதாகம கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க. அங்க படிக்கிறவங்களும் அப்படித்தான் வராங்க. சோ ஆனால் நான் நினைக்கிறேன், இதுல என்னுடைய வார்த்தையை கவனிக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்திருக்கும். என்ன தேடுதல்? இல்லையா, இன்னும் பெட்டரா ஏதோ இருக்க, ஏன் எனக்கு இந்த நன்மைலாம் வரல, ஏதோ ஒரு பெரிய இன்னொரு மேட்டர் இருக்குன்னு நீங்க தேடுனதுனாலதான் இதை கண்டுபிடிச்சிங்க. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நான் அப்படிதான் தேடினேன். எப்படி தேடினேன்னா, நான் ஒரு 40 வருஷம் தேவனோடு விசுவாசியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அருமையானவர்களே ஆண்டுடைய நன்மையை ருசி பார்க்கவில்லை. கர்த்தர் நன்மை என்று கர்த்தருடைய நன்மையை ருசி பார்க்கவில்லை. பெரிய பிரச்சனை, பெரிய இக்கட்டு, திகைப்பு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவர் சோதிப்பார், உங்களை திருத்துறதுக்கு சோதிப்பார். அதை நம்ம மைண்ட் ஏற்றுக்கொண்டது. ஒரு நாள் ஒரு கேள்வி வந்தது பாருங்க, இப்படியா சோதிப்பாருப்பா, இவ்வளவு சோதிப்பாரான்னு கேள்வி வந்த நாள்ல இருந்து ஆண்டவர் எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டாரு. உங்களில் சிலர் கூட அப்படி இருந்திருப்பீங்க. இவ்வளவோ கஷ்டம் வரும் வாழ்க்கையில, அவர் நல்ல தேவன் ஆயிற்றே இல்ல. அப்போ நீங்கள் தேடுனதை நீங்கள் கண்டடைந்து இருக்கிறீர்கள். ஆமா. சோ அடுத்த வாரம் இதே நாள்ல 8வது வகுப்பு சாப்டர் 8. இப்பொழுது நான் உங்களை பிளஸ் பண்றேன். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை சீரியஸாக எடுக்க, கிறிஸ்துவுக்குள்ளாக சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை எந்த ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக, அங்கீகரிக்கத்தக்கதாக இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு உற்சாகமான ஆவி தாரும் ஆண்டவர். இன்னும் வெளிப்பாடுகள் தாரும் ஆண்டவர். இது நிமித்தமாக நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடருவதாக, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Pastor.